கரூர் தெற்கு காந்தி கிராமத்தைச் சேர்ந்த ஜீவா என்ற 19 வயது இளைஞரை கடந்த திங்கட்கிழமை முதல் காணாமல் குடும்பத்தினர் தேடி வந்துள்ளனர். அவரது செல்போன் அணைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் நண்பர்கள், உறவினர் வீடுகளில் தேடியும் கிடைக்காமல் போலீசில் புகார் அளித்துள்ளனர். ஜீவாவின் செல்போன் கடைசியாக அணைத்து வைக்கப்பட்ட அதே இடத்தில் 9 பேரின் செல்போன்கள் பயன்பாட்டில் இருந்ததை கண்டுபிடித்த போலீசார் அவர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது சசிகுமார் என்பவர் கூட்டாளிகளுடன் சேர்ந்து ஜீவாவை கொலை செய்தது தெரிய வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு சசிகுமாரின் நெருங்கிய நண்பரான மோகன்ராஜ் என்பவர் பெண் விவகாரத்தில் மதுவில் விஷம் கலந்து கொடுக்கப்பட்டு கொல்லப்பட்டுள்ளார். இந்த கொலைக்கு உடந்தையாக ஜீவா இருந்ததாக கருதிய சசிகுமார் அவரை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்துள்ளார். அதனை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் ஜீவாவுடன் நண்பன் போல இருந்து ஒன்றாக சுற்றுவது, மது அருந்துவது என்று இருந்துள்ளார். ஆனால் அண்மையில் சசிகுமாரின் திட்டத்தை அறிந்த ஜீவா இன்ஸ்டாகிராமில் அவரது படத்தை போட்டு தலை சிதைக்கப்படும் என பதிவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரத்தின் உச்சிக்கு சென்ற சசிகுமார் இனியும் ஜீவாவை விட்டு வைக்க கூடாது என முடிவெடுத்து கடந்த திங்கட்கிழமையன்று மது அருந்த வழக்கமான இடத்துக்கு வருமாறு அழைத்துள்ளார். ஜீவாவும் தனது நண்பர்கள் இருவருடன் அங்கு சென்ற நிலையில் சிறிது நேரத்தில் அந்த 2 பேரும் தங்களுக்கு வேலை இருப்பதாக கூறி ஜீவாவை தனியாக விட்டு சென்றுள்ளனர். ஜீவாவுக்கு போதை தலைக்கு ஏறியதும் அவரது கழுத்தில் கயிற்றை சுற்றி இறுக்கி கொலை செய்த சசிகுமார் அதன் பிறகும் ஆத்திரமடங்காமல் நண்பரின் உதவியுடன் ஜீவாவின் கை, கால், தலை உள்ளிட்டவற்றை துண்டு துண்டாக வெட்டி குழி தோண்டி புதைத்ததாக கூறப்படுகிறது. சசிகுமார் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் கொலை நடந்த இடத்தில் இருந்து ஜீவாவின் உடல் உறுப்புகள் தோண்டி எடுக்கப்பட்டு அங்கேயே பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. என்னை கொன்றவர்களை நீ ஏன் இன்னும் எதுவும் செய்யாமல் இருக்கிறாய் என நண்பன் மோகன்ராஜ் தினமும் கனவில் வந்து கேட்டதாகவும் அதனாலேயே ஜீவாவை கொன்றதாகவும் சசிகுமார் தனது வாக்குமூலத்தில் தெரிவித்ததாக போலீசார் கூறினர்.